ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ஐயா. இந்த தவ காலத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவை குறித்து தியானிக்க கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களது தியானம் உம்முடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும். கேட்கிற யாவருக்கும் இது ஆசீர்வாதமாகவும் ஆவிக்குரிய வாழ்விலே முன்னேறவும் நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாள் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 34-35. சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களில் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார் என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனமாகும். உனது உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்பதாகும். பழைய மொழிபெயர்ப்பிலே உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்பதாக கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்த பிறகு அவருடைய குடும்பத்தார் மோசேயின் சட்டத்தில் கூறப்பட்ட அனைத்து சட்ட திட்டங்களையும் செய்து கொண்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, முதற் பெயரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்ற கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசுவை கர்த்தருக்கு பரிசுத்தமானதாக அர்ப்பணிக்க தேவாலயத்திற்கு அவருடைய பெற்றோர் எடுத்து சென்றார்கள். சிமியோன் எருசலேமின் தேவாலயத்திற்கு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அந்த நேரத்திலே அங்கு வந்திருந்தார். சிமியோனை குறித்த ஒரு சில குணநலங்கள் வேதத்திலே கூறப்பட்டுள்ளது. அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர் என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேலுடைய ஆறுதலுக்காக காத்திருந்தவர் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணமடைய மாட்டா என்பதாக அவருக்கு தீர்க்க தரிசனம் கூறப்பட்டதாகவும் அங்கு நாம் வாசிக்கிறோம். எனவே அவர் இயேசுவருடைய பெற்றோர் அந்த தேவாலயத்திற்கு சென்ற பொழுது இயேசுவை தம்முடைய கரத்திலே வாங்கி கடவுளை துதித்தார். கடவுளை துதித்த பின்பு யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதித்து அவர் கூறுகிறார். மரியாளை நோக்கிதான் இந்த வார்த்தையை கூறுகிறார், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்பதாக. இந்த வார்த்தையானது சிமியோனின் கீதத்திற்கு பின்பாக வருகிற ஒரு வார்த்தையாகும். உன் உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி போகும் என்பது கடினமான தீர்க்க தரிசன வார்த்தையாகும். இயேசு உலகத்திற்கு ஆன்மீக ரட்சிப்பை கொடுக்க வருவதால் அநேக பாடுகளை பட வேண்டும் என்பது கடவுளின் திட்டமாகும். அந்த திட்டத்தோடு மரியாளும் அந்த நியமத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவோடு இருப்பது நிமித்தமாக அவரும் ஒரு சில பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவருக்கு வருகிறது. எப்படி என்றால், இயேசுவோடு வாழ்கின்ற உறவின் நிமித்தமாகவும் இயேசுவோடு உள்ள அன்பின் நிமித்தமாகவும் மரியாள் அநேக பாடுகளை பட வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனமாகத்தான் கடவுள் சிமியோன் வழியாக இந்த வார்த்தையை கூறுகிறார். அது எப்படிப்பட்ட பாடு அல்லது எப்படிப்பட்டது என்றால், போரில் உபயோகிக்கும் வாள் ஒருவரை ஊடுருவி போகும் என்றால், அதாவது ஒருவரை வெட்டும் என்றால் அது எந்த அளவிற்கு வேதனை, எந்த அளவிற்கு கடினம், அந்த அளவிற்கு கடினமான ஒரு வாழ்வை தான் இங்கு மரியாள் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் அங்கு கூறுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஏரோது இயேசுவின் உயிரை பறிக்க நினைத்த பொழுது சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டவர்களாக நாசரத்திற்கு அவர்கள் சென்றார்கள். குழந்தை இயேசுவை வைத்தவர்களாக அவரது பெற்றோர் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருப்பார்கள், மரியாள் எந்த அளவிற்கு கடினத்தோடு தன்னுடைய வாழ்வை நினைத்திருப்பார்கள்.
அந்த நாளை கடத்தி இருப்பார்கள். இயேசு 12 வயதான பொழுது பஸ்கா பண்டிகைக்கு குடும்பத்தாரோடு எருசலேமுக்கு சென்றார்கள். 2 நாட்கள் இயேசுவை காணாமல் மரியாள் எந்த அளவிற்கு பரிதபித்திருப்பாள் அதையும் பார்க்க வேண்டும். வேத அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவாலயத்தில் இருந்த பிரதான ஆசாரியர்களும் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டிய பொழுது அதை அறிந்தவராக மரியாள் எந்த அளவிற்கு கடினமான ஒரு வேதனையோடு சென்றிருப்பாள். அது மட்டுமல்ல, கடைசியிலே இரத்த காயங்களுடன் உடலெல்லாம் இரத்தங்களுடன் அடிபட்டவராக சிலுவையிலே மரிக்கும் தருவாயில் இருந்த பொழுது இயேசுவை பார்த்து மரியாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். அங்கு இருந்தவர்கள் கூறினார்கள், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வா என்பதாக அவரை பரிகரித்தார்கள். அப்பொழுது மரியாளுக்கு அவர் தேவனுடைய குமாரன் அல்ல, அவர் என்னுடைய குமாரன் என்று சொல்ல முடியாதவளாக எந்த அளவிற்கு வேதனையை அனுபவித்திருப்பாள். அதைத்தான் இந்த பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டும், இப்படிப்பட்ட பாடுகளோடு தான் அவர் பரம ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை முன் அறிந்தவராக பிதாவானவர் சிமியோனின் வழியாக அந்த தாயானவளுக்கு வார்த்தையை கூறுகிறார், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்பதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், கடவுளுக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்விலே கிறிஸ்தவத்தை எப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒருவர் இவ்வாறாக கூறினார், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a bed of roses, rather thorn bed. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கை அல்ல, மாறாக முட்களால் நிறைந்த படுக்கை என்பதாகும். மரியாளின் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? பாடுகளின் வழியே பரம ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பாடுகளின் வழியாகத்தான் நாம் நமது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தினுடைய மிஷனரிகள் தேசமெங்கிலும் கர்த்தரே தேவன் என்று மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்விலே பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகளும் உண்டு. இவை யாவற்றின் மத்தியிலும் அவர்கள் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், அல்லது நாம் ஜெபித்த ஜெபம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் உடனே சோர்ந்து போகிறோம். மரியாள் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தார்கள் என்றால் அவர் இயேசுவோடு கடைசி வரைக்கும் சென்றிருக்க முடியுமா? சிலுவையின் மரண பரியந்தம் இயேசுவை பின்பற்றினவளாக அவர் வேதனையோடு தான் இயேசுவை பின்பற்றினாள் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அது ஒரு முட்களின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மரியாளுக்கு கூறப்பட்ட இந்த வார்த்தையின் வழியாக அறிந்து கொள்கிறோம். இந்த தவ காலத்திலே நம்முடைய வாழ்வை முழுவதும் அறிந்து கொள்ள, கிறிஸ்தவ வாழ்வை இன்னும் அதிகமாக வேதத்தை வாசித்து வேதத்தோடு நேரம் செலவிட்டு இன்னும் அவரை அந்த பாடுகளின் வழியாக கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்போம். அவருடைய நாமம் நம் வழியாக மகிமைப்படட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற கர்த்தாவே, மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் வழியாக, தீர்க்க தரிசன வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரியாள் மட்டுமல்ல, அநேகருடைய வாழ்விலே ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க, உம்மை இந்த பூமியிலே கூறுவதற்கு அநேகர் வேதனையின் வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களோடு இரும். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, ஒருவேளை அவர்கள் பாடுகளின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள் என்றால் மரியாளுக்கு கொடுத்த அதே பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடும். ஆண்டவரே, உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.